ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மார்க்கு நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 35வது வார்த்தை. அதிகாலையிலே இருட்டோடே அவர் எழுந்து வனாந்தரமான இடத்திற்கு போய் அங்கே ஜெபித்து கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்வை குறித்து நாம் தியானிக்கிற பொழுது அதிகமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார், நமக்காக ஜெபிக்கிறார், சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார், இந்த உலகத்திற்காக ஆண்டவர் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். அவர் ஞானஸ்நானம் பெற்று ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போன்று அவர் தோள் மீது வந்து அமர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய ஜெப வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபிக்கிற அந்த நாட்களிலே தெய்வீக வல்லமையும் ஆண்டவருடைய அற்புதமான வழி நடத்துதலும் அவருக்கு அருளி செய்யப்படுகிறது. லூக்கா நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 12வது வார்த்தையிலே, அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலைக்கு போய் இரவு முழுவதும் கடவுளை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தார். இரவு முழுவதும் ஆண்டவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். நமக்காக ஆண்டவருடைய ஒரு விசேஷத்தை ஜெபம், இரவு முழுவதும் ஜெபிக்கிறதான அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் இரவு முழுவதும் அவர் ஜெபிக்கிறார், பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஜெபிக்கிறார். ஒரு நீண்ட ஜெபத்தை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. பரலோக பிதாவே என்று சொல்லி சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். இவர்களை காத்து கொள்ளும்படியாக ஆண்டவர் ஜெபிக்கிறார். இவர்களுடைய காரியங்களை விசுவாசிப்பதற்காகவும் ஆண்டவர் ஜெபிக்கிறார். சீஷருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாக மாறுகிற பொழுது அவர்களுக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபிக்கிறார். இந்த உலகத்தில் அவர்களை காத்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபிக்கிறார். கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் அவர் ஜெபிக்கிறார். சத்த வேர்வை சிந்தினவராக பிதாவின் சமூகத்திலே அவர் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவின் வலது பார்சலே நின்று நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிரதான ஆசிரியராக இன்றைக்கும் நமக்காக அவர் இறைப்பணி செய்து கொண்டிருக்கிறார். அந்த உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை பரிசுத்த ஆவியின் கிருபைகளினாலே நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் இந்த நாளிலும் நம்மை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக ஜெபிக்கிற பொழுது நாம் அந்த விடுதலை சுகத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25வது வார்த்தையிலே நாம் பார்க்கிற பொழுது, இரவின் 4ஆம் ஜாமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கடலில் நடந்து வந்தார். அதை சீஷர்கள் பார்க்கிறார். சீஷர்கள் துன்பப்படுகிற பொழுது எதிர்காற்றாயிருந்தபடினாலே அவர்கள் படகு துன்ப கட்டுகளிலே இருந்த பொழுது ஆண்டவர் கடலின் மீது நடந்து வருகிறார். நமக்காக ஜெபிக்கிறவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் செயல்படுகிறார். நம்முடைய துன்ப வேளையிலே நம்மை பாதுகாப்பதற்காக அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வருகிறார். அந்த உன்னதமான ஆண்டவர் பரிசுத்த ஆவியை நம்முடைய உள்ளத்திலே ஊற்றி சொல்ல முடியாத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8:26 ஆவியானவர் தாமே சொல்ல முடியாத பெருமூச்சுகளோடு நம்மோடு இணைந்து நம்முடைய ஆவியிலே இணைந்து நமக்காக அவர் விண்ணப்பம் செய்கிறார். அந்த உன்னதமான அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே,
நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். எங்களை துன்பத்தின் மத்தியிலே அவர் நடந்து வந்து எங்களை விடுதலை ஆக்குகிறார். ஆவியானவருடைய அனுகிரகத்தினாலும் வல்லமையினாலும் வரங்களினாலும் எங்களை ஜெபிப்பதற்காக பலப்படுத்துகிறார். சொல்ல முடியாத பெருமூச்சுகளோடு நாங்கள் ஜெபிப்பதற்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்வை நாங்கள் நினைத்து பார்ப்பதற்கும் செயல்படுவதற்கும் எங்களுக்கு ஆற்றலும் பலனும் ஜீவனும் நேர் அருளி செய்ய வேண்டுமாய் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். உடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் அநேக வேதனைகளோடு பாரங்களோடு துக்கங்களோடு காணப்படுகிற ஒவ்வொருவரையும் சந்தித்தார். விடுதலை உண்டாகட்டும். Let there be deliverance in the mighty name of Jesus. Let there be healing in the mighty name of Jesus. Let there be freedom from all kinds of evil sins and iniquities and the transgressions. Let there be deliverance from all kinds of witches and witchcraft, sorcery forces right now. Let there be smite and scorch all kinds of evil witches and witchcraft, sorcery forces right now in the name of Jesus. Let there be healing in the mighty name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே விடுதலை உண்டாகட்டும். வியாதிகள் சுகமடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் கட்டுகள், பில்லிசூனிய கட்டுகள் எரிந்து போகும்படி கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே சமாதானமும் சந்தோஷமும் கிருபையும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவாக உண்டாக முடியாது செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர். இந்த செய்தியும் ஜெபமும் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் பெற்ற அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுக்காக ஆன்லைன் மூலமாக தீர்க்க தரிசன ஊழியத்தையும் விடுதலை ஊழியங்களையும் செய்வதற்கு அவளோடு காத்து கொண்டிருக்கு. என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய அலைபேசி எண் 6379 63 63 28. ரெவரண்ட் ஏ. மோகன்.